ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆன்கோயிங் கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். 12ன்ற ஒரு கொரியன் ட்ராமா தான். இந்த ட்ராமாக்கு யார் யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாய்ஸ் ஓவரில் தான் ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. இதை மாதிரி 12 ஏஞ்சல்ஸ் கடவுள் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஈவல் ஸ்பிரிட் வந்தால் அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பவர்லாம் கொடுத்து இது அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிருகத்தோடைய சிம்பலை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு அடையாளங்களை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாரு. இன்னமும் இந்த உலகத்தை அவங்க காத்துட்ருக்காங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவர் பேர் டைகர். இவர் ஜெயிலில் இருக்க ஒரு ஆளை பார்க்க வந்திருக்காரு. ஜெயிலில் இருக்க இந்த ஆள் நம்ம ஹீரோ கிட்ட நிறைய பணம் கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவங்ககிட்ட கார் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் விற்று எனக்கு கொடுக்க வேண்டிய 200 மில்லியனை நீ கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ ஒரு வட்டிக்கு விடுற பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கான். என்னால் முடியாதுன்னு இவன் அசால்ட்டாக சொல்ல, அங்கே நம்ம ஹீரோ ஃபோனை போட்டு ஏஞ்சல்ஸ் காசு ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறான், அவன்கிட்ட எப்படி கலெக்ட் பண்ணுமோ நம்ம அப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கான். இப்போ தான் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் தங்கிட்டு இருக்க அந்த இடத்த காமிக்கிறாங்க. மேலே ஹாஸ்பிட்டல் இருக்குது, கீழே ஒரு அண்டர் கிரவுண்டில் சீக்கிரட்டாக ஒரு இடத்துல எல்லாரும் ஸ்டே பண்ணி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இவளும் ஏஞ்சல் தான். இது மாதிரி டைகர்கிட்ட மெசேஜ் வந்துச்சு, நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இன்னும் பேரெல்லாம் ரிவீல் பண்ணலை, போக போக பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அங்கே ஒருத்தர் டிடெக்டிவ், இவர் பேர் டிடெக்டிவ்னு வச்சுக்கலாம். இவர் கால் பண்ணிவிட்டு, என்னப்பா நல்லா இருக்கியா, உன் உடம்பு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன உனக்கு திருதுப்புன்னு என் மேலே பாசம் அதிகமாகிடுச்சு, என்ன காசு காசு வேணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி உங்ககிட்ட கொடுத்த கடனை இந்த மாதம் நான் வாங்கலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உன்னை இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் காப்பாற்றினேன் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ ஹீரோ புரிஞ்சுட்டு, சரி உனக்கு காசு தானே வேணும், தந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசை நம்ம ஹீரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். இங்கே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவளும் ஒரு ஏஞ்சல் தான். ட்ரீட்மெண்ட் பார்க்குறன்ற பேரில் கழுத்தை ஃபுல்லாக உடச்சி விட்றா. அம்மாடி ஆத்தாடின்னு சொல்ல பேஷண்ட் மயக்கம் போட்டு விழுக, அங்கேருந்து ஒரு பொண்ணு என்னை விட்டால் போதுப்பான்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடிடுறா. இங்கே திட்டுறாப்புல ஒருத்தர், ஏய் உனக்கு என்ன மெதுவாக ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியாதா, ஆட்களை இப்படி ஊற விடுறதும் வேலையான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். இங்கே டிடெக்டிவ் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு பொண்ணை பார்க்க வராரு. அந்த பொண்ணு இந்த ஈவல் ஸ்பிரிட் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கடவுள் ஏஞ்சல்ஸ் அனுப்பின கதையெல்லாம் சொல்ல, இங்கே அந்த பொண்ணு இந்த டிடெக்டிவ் பார்த்தவொடனே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால், உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோமான்னு சொல்கிறப்போ, எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் அந்த டைகர் கொடுத்த காசில் தானே இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்காக நீ அவனை இப்படி கரிச்சு கொட்டுற, அவன் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் கெட்டவன் ஒன்றும் கிடையாது, நாமளாம் ஃபேமிலியாக இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு இவர் சொல்ல, இந்த பொண்ணு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போக, இவ கனவுல என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூட மாட்டுக்கிறா. என்னத்தை பார்த்தான்னு தெரியல டைகரை பற்றி அப்படின்ற மாதிரி இவர் இந்த பக்கம் சொல்ல, இந்த பிள்ளை போய்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளையும் ஒரு ஏஞ்சல் தான் போல இருக்கு. அவங்க ஒரு சிம்பிள் ஒரு டாலர் மாதிரி வச்சு அதை பார்த்துட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ ஒரு அக்யூஸ்ட் போய் ஜெயிலில் பார்த்துருப்பான் இல்லையா, அவன் ரிலீஸ் ஆகி வந்துட்டான். அவங்க ஆட்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோக்கு இதை தெரிஞ்சு கால் பண்ணி கேட்குறான், என்னப்பா ரிலீஸ் ஆகி வந்துட்டியா, என் காசை எப்போ கொடுக்க போகிறேன்னு சொன்னால், அதெல்லாம் கொடுக்க முடியாது, தைரியம் தான் என் முன்னாடி வாடான்னு சொல்லி அவன் மிரட்ட, இங்கே அவனோட ஆட்களை நம்ம ஹீரோ அடிக்க ரெடி பண்ண, இப்போ ஹீரோக்கு இந்த ஏஞ்சல் ஹேக்கர் இது மாதிரி அவங்களை அடிக்க ஆள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க சார்ன்னு சொன்னோடனே, நம்ம ஹீரோ எவன் வந்தாலும் போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு தைரியமாக போயிட்டுருக்கான். வரவனெல்லாம் செம்மையாக பஞ்ச் விட்டு பறக்க விட்டுட்ருக்கான் நம்ம ஹீரோ. இங்கே அந்த அக்யூஸ்ட் எட்டி பார்க்குறான் நம்ம ஹீரோவை. ஐயோ இவன் என்ன இப்படி அடிக்கிறான்னு சொல்லி பதறி போய் உள்ளே போக, நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்டே மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்றான். அதனால நம்ம ஹீரோ வாங்கிட்டு போக, இப்போ இந்த ஏஞ்சல்ஸ்லாம் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க காசு கொடுத்தவங்கள்ட்ட வாங்குறதுக்கு. அந்த கேம்லிங் பண்ணுறவன் அவங்க அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாம் கெத்தாக உள்ள என்ட்ராக, இவங்கள பார்த்தோன்னே அவங்களாம் தெரிச்சுக்கிட்டு எல்லாரும் அடிக்க வராங்க. இவங்க சும்மாவா என்ன பயங்கரமாக அடிக்கிறாங்க. இப்போ அந்த ஹேக்கர் என்ன சொல்கிறான்னா, அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த கேம்லிங் பண்ணுறவன் தப்பிச்சு போகிறான்னு சொல்ல, இங்கே அந்த பொண்ணு ஒரே எத்து தான், அவன் பறந்து போய் விழுந்துட்டான், வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கிற இடத்துக்கு வரான். அங்கே ஒரு பாட்டிமா இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஹக் பண்ணிட்டு, ஏ டைகர் நீ நல்லா இருக்கியா, அப்போ பார்த்த மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன செய்கிறது 5000 வருஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இவன் ஹீரோ வருத்தப்பட்டு சொல்ல, உன் உடம்பை பார்த்துக்கோப்பா, நீ ஏதோ வீக்காக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த பாட்டிமா சொல்கிறாங்க. அப்போ தான் பாட்டிமாவும் உங்கள் அம்மாவும் சின்ன வயசில் இருக்கிறப்போ பாட்டிமா அம்மாவை நிறையா பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ காப்பாற்றிருப்பான். இந்த கடையே நீ வச்சு கொடுத்தது தானேப்பா, நீ பெரிய ஆளுப்பா, நீ தானே ஏஞ்சல், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ தானே காப்பாற்றுவ அப்படின்னு இந்த பாட்டிமா சொல்ல, இன்னமும் சிறுவுளத்தனமாக தான் இருக்க, நீ வளரவே
தேவையில்லை கிழவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தாத்தா வந்து நம்ம ஹீரோவை அடிச்சிட்டு இருக்காரு. என்னடா ஒரு வயசான பாட்டிக்கிட்ட என்ன ஃப்ளட்டிங் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க, ஏய் அந்த ஸ்டேஷ்னரிக்கார ஹீரோவரோட பையன்தானே நீனு, எப்படிடா இருக்க, நான் தானே டைகர் அப்படின்னு சொன்னோடனே அந்த தாத்தாக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா நீனு இவ்வளோ நாள் ஆயும் நீ எப்படி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் இவனும் ஃப்ரெண்டு போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக பேச, இப்போ வந்து நம்மளுடைய டிடெக்டிவ் காமிக்கிறாங்க. டிவியில் சில நியூஸ் போகுது, கொரியாவில் இந்த மாதிரி வீடு கட்ட போகிற இடத்துல இந்த மாதிரி பழங்கால பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை கட்டுறாங்க. அந்த கல்லை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேருந்து ஏதோ சிக்னல்ஸ்லாம் வருது. இதை பார்த்த அந்த சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்போ அதே குவாரியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு ஆள் நின்றுட்டுருக்கான். அங்கே அவனுடைய பிளட்டை வந்து அந்த கல் மேலே வைக்கிறான். வச்ச உடனே அங்கேருந்து வந்து சில பச்சை கலரில் சில எழுத்துக்கள்லாம் தெரியுது. அவன் போய் அவனோட பாஸ் கிட்ட போய் சொல்கிறான், இதை மாதிரி வந்து யோகி வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ, நிஜமாக தானா அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்க்க வரான். உள்ளக்க போயிட்டு ஒவ்வொரு ஆள் பேரை கூப்பிட்டா அங்கே யாருமே இல்லை. சரி வெளியே போனவங்க என்ன வீட்டுக்கு வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே வந்து உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களுக்கும் தேவையான பணத்தை வந்து இவங்க சேர்த்து வச்சு உதவி செய்கிறாங்க போல இருக்குது. அப்படி தான் அந்த நேம் வந்து எழுதியிருக்கு. அங்கே போயிட்டு நிறைய கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. நம்மளுடைய ஹீரோ வந்து அந்த பணத்தெல்லாம் ஒரே இடத்துல சேவ் பண்ணிட்டு வெளியே வரான். அப்படி வந்து இவன் வந்து நிற்கிறப்போ அவனுக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது. அவனுக்கு எதுவும் உடம்புக்கு செய்ய போதா என்னன்னு தான் தெரியல. கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. இங்கே வந்து அந்த பாஸ் என்ன பண்ணுறான்னா அந்த குவாரிக்கு போயிட்டு அவனுடைய கையை வந்து அறுத்து அங்கே ஒரு கோப்பையில் இருக்குது. அந்த கோப்பையில் அந்த ரத்தத்தெல்லாம் அந்த தண்ணியில் விட்டோடனே அதுலேருந்து நிறைய பபுள்ஸாக வருது. அதுக்கப்புறம் வந்து இதை மாதிரி சந்திரன் வந்து ரெட் கலர்லேயும் அந்த இடத்துல மாறுது. இவன் அந்த ரத்த கையோடு போய் அந்த கல்லில் வைக்கிறான். வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒரு தீய சக்தி வெளியே வர பார்க்குது. இருந்தாலும் அதுக்கு அந்த சக்தி பத்தலை. இவனை பிடிச்சி தள்ளி விட, இது பத்தாது, இதுக்கும் மேலே வெறித்தனமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையை வச்சு ஒரு எலும்பை எடுத்து அதில் குத்துறான். அப்படியே அந்த லைட் பரவசமாக பச்சை கலரில் ஃபுல்லாக பரவுது. இவனுக்கும் கொஞ்சம் வயசாகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கல்லுக்குள்ளேருந்து ஏதோ கருப்பாக வந்து உரிமிக்கிட்டே வெளியே வருது. உருவத்தில் ஒரு டீமேன் வந்து உலகத்தை அழிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கு. அதை தான் காட்டுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. போக போக நல்லா இருக்கும் போல இருக்குது. சரி, செகண்ட் எபிசோடு இன்றைக்கி ரிலீஸ் ஆகும். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போடுங்க, ஹைப் கேட்டால் ஹைப் பண்ணிவிடுங்க.